தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சராக பிரகலாத் ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், கூடுதல் விவரம். டெல்லியில நீட் வினாத்தாள் கசிவு எதிர்த்து மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மற்றும் இளைஞர்கள் நாடு முழுவதும் நடத்திய போராட்டத்தின் விளைவாக இன்று பிற்பகல் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருடைய பதவியை ராஜினாமா செய்து குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராஜினாமா கடிதங்களை அனுப்பியிருந்தார். இந்நிலையில்தான் குடியரசுத் தலைவர் மாளிகை அதிகாரப்பூர்வ அரசு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது ஊடகங்களுக்கு. அந்த ஊடக அறிக்கையில மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் மாளிகை ஏற்றுக்கொண்டதாகவும் உடனடியாக தர்மேந்திர பிரதான் அந்த பதவியில் இருந்து விடுவிக்கப்படுவதாகவும் குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்துல ஏற்கனவே மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் விடுவிக்கப்பட்ட நிலையில கல்வி அமைச்சகத்தினுடைய கூடுதல் பொறுப்பை மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூடுதலாக கவனிப்பார் என்ற உத்தரவு என்பதையும் குடியரசுத் தலைவர் மாளிகை வழங்கியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பரிந்துரையின் பெயரில் இந்த உத்தரவு வழங்கப்படுவதாகவும் குடியரசுத் தலைவர் மாளிகையினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சகத்தினுடைய கூடுதல் பொறுப்பை வகிக்கக்கூடிய பிரகலாத் ஜோஷி மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராக இருக்கிறார். 2024 மூன்றாவது முறையாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்ற போது மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான துறை அமைச்சராக பிரகலாத் ஜோஷி நியமிக்கப்பட்டு தற்போது பணியாற்றி வருகிறார். அவருக்குத்தான் தற்போது கூடுதலாக மத்திய கல்வி அமைச்சகத்தினுடைய பொறுப்பையும் கவனிக்கக்கூடிய வகையில வழங்கப்பட்டிருக்கிறது. விரைவில் மத்திய அமைச்சரவை மாற்றத்தை நோக்கி மத்திய அரசு செயல்பட்டு வரக்கூடிய நிலையில மத்திய அமைச்சரவை மாற்றத்தின் போது மத்திய கல்வி அமைச்சகத்திற்கான தனி அமைச்சர் என்பது நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்ற தகவல்களும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. கடந்த சில நாட்களாகவே டெல்லியில நடைபெற்று வரக்கூடிய இந்த மாணவர்களுடைய போராட்டத்தின் விளைவாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருடைய பதவியை ராஜினாமா செய்து குடியரசுத் தலைவருக்கு ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருந்த நிலையிலே குடியரசுத் தலைவர் மாளிகை ராஜினாமா கடிதத்தை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு புதிய கல்வி அமைச்சராக பிரகலாத் ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பு என்பதை வழங்கி அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் மூலமாக தகவல்களை வழங்கி இருக்கிறார்கள். யோகேஸ்வரன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.